ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम आंखें बंद करके परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவு நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देकर स्तुति करते हैं। மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்காக உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே ஆராதனையிலும் வேத வசனத்தை கேட்பதிலும் பேசுவதிலுமாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर फिर दोबारा इस हफ्ते में इस वीडियो के द्वारा आपके बच्चों के साथ आराधना करके और संदेश बांटने के लिए आपने एक मौका दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं। ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. परमेश्वर के प्रशंसा से हमें भरिएगा। நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க. हम गाने वाले गीतों को आप आशीर्वाद தேவனுடைய दीजिए। வசனங்களை ஆசீர்வதிங்க. परमेश्वर के वचन को आप கேட்கிற आशीर्वाद உள்ளங்களோடு दीजिए। ஆவியானவர் பேசுங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात தொடக்க முதல் कीजिए। முடிகிற வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. शुरुआत से लेकर अंत तक आपकी प्रशंसा से हमें உமக்கே भरिए। மகிமை உண்டாகட்டும். केवल आपका महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु பிதாவே. मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता। ஆமென். ஆமென். நாம் ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். 674வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே, நேரிடாதே மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாதே, நேரிடாதே மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். உனக்கு அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார்.
Praise the Lord. Amen. உள்ளம் ஆனந்த கீதத்திலே நம்முடைய பாட்டு 93வது பாடல், பழைய பாடல். மழை போன்ற சோதனை உங்களுக்கு வரலாம், ஆனால் மைவனாகிய இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். உலகம் முடிகிற வரை உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, இந்த ஆத்துமநேசரே என் வாழ்க்கையை பாடிடுவே, இந்த ஆத்துமநேசரே என் வாழ்க்கையை பாடிடுவே. ஆனந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன், அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே, பாவபாரம் சுமந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன், அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமநேசரே என் வாழ்க்கையை பாடிடுவே, எந்த ஆத்துமநேசரே என் வாழ்க்கையை பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே மலை போன்றோர் சோதனையில் மகிவன் அவர் கைவிடாரே, கல்வாரியின் அன்பினிலே கனிவோடு என்னை அணைத்திடுவார். மலை போன்றோர் சோதனையில் மகிவன் அவர் கைவிடாரே, கல்வாரியின்
1 பாட்டு. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதையும் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே, தேவிக்காத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிக்காத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதையும் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழணும். ஓய்வோனாய் வாழணும். நான் துதித்து மகிழணும். ஓய்வோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதையும் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா.
உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முக சாயலால் ஒரு மாற்றும் தெய்வமே, முக சாயலால் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசுவே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. संगीत वासिக்கலாம். हम सभी मिलकर एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. संगीतம் 91 संगीतத்தை நாம் மறுபடியும் भजन संगीता 91 को हम बदल बदल पढ़ेंगे. 91 को हम बदल बदल पढ़ेंगे. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிழலில் தங்குவான். मैं यहोवा के विषय कहूंगा कि वो मेरा शरण स्थान और गढ़ है, वो मेरा परमेश्वर है, मैं उस पर भरोसा रखूंगा. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். वो तुझे अपने पंखों की आड़ में ले लेगा और तू उसके पैरों के नीचे शरण पाएगा. उसकी सच्चाई तेरे लिए डाल और जिलम ठहरेगी. இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் न उस मरी से जो अंधेरे में फैलती है और न उस महारोग से जो दिन दोपहरी से में उजाड़ता है. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. परंतु तू अपनी आंखों की दृष्टि करेगा और दुष्टों के अंत को देखेगा. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். इसलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, न कोई दुख तेरे डेरे से के निकट உன் வழியில் आएगा. எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். वे तुझे हाथों हाथ उठा लेंगे, ऐसा न हो कि तेरे पाँव में पत्थर से ठेस लेगी. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து बाल सिंगतिन बल सरपति मिदित पोड़वार. उसने जो मुझसे स्नेह किया है, इसलिए मैं उसको छुड़ाऊंगा. मैं उसको ऊंचे स्थान पर रखूंगा, क्योंकि उसने मेरे नाम को जान लिया. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுதலை செய்வேன். ஆபத்தினாலே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். मैं उसको दीर्घायु से तृप्त करूंगा और अपने किए हुए उद्धार का दर्शन दिखाऊंगा. எல்லாம் கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். हम सभी मिलकर आंख बंद करके हम प्रार्थना करेंगे. அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். हम परमेश्वर के सम्मुख की ओर देखेंगे. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. कोई भी हानि तुझे नहीं पहुंचेगा வாதை உன் கூடாரத்தை அணுகாது. और कोई दुख तेरे डेरे के निकट नहीं आएगा. தேவனுடைய பாதுகாப்பு எத்தனை விசேஷமானது. परमेश्वर का बचावट को संभालना कितना विशेष है. கர்த்தர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல தம்முடைய ஜனங்களாகிய தம்முடைய மக்களை அவர் பாதுகாக்கிறார். और जैसे एक चरवाहा अपने मेमना को, अपने भेड़ बकरियों को संभालता है, उसी तरह परमेश्वर अपने लोगों को இந்த संभालता है. காலையிலே ஆண்டவராய் கர்த்தரை நாம் உயர்த்துவோம், துதிப்போம். इस सुबह के समय पर हम परमेश्वर का स्तुति करेंगे और उनका उन्नति இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பலவிதமான பயங்களும் கொரோனா நிமித்தமாய்
பல கவலைகள் நிறைந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज कहीं भी देखा तो इस कोरोना महामारी के वजह से एक डर से भरा हुआ स्थिति में हम देख रहे அவருடைய हैं। பாதுகாப்பை நாம் தேடுவோம். हम परमेश्वर का उद्धारता को அவரை इस समय நாம் पर துதிப்போம், அவரை நாம் கனப்படுத்துவோம். हम उनका स्तुति करेंगे, उनका सम्मान आदर அவருடைய இரத்த करेंगे। கோட்டைக்குள்ளாக நாம் வரும் பொழுது எந்த பலவீனம், எந்த விபத்துக்கள், வியாதிகள் நம்மை தொடாது. और उनके रक्त के अंदर जब आते ही हमें कोई भी निकट नहीं आए, कोई विपत्ति या हानि नहीं हमें पहुंचेगी। Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசுதான் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. மலைகள் குன்று விலகினால் மாறாத உம் கிருபை, மலைகள் குன்று விலகினால் மாறாத உம் கிருபை, அநாதி சேகத் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சேகத் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Amen. நன்றி இயேசுவே. எத்தனை நல்லவரப்பா, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவரப்பா. ஸ்தோத்திரம். Thank you, Lord. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாகியமே. அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவான். அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவான். தேவன் உன் அடைக்கலமே, எங்கள் கோட்டையும் மரணும் அவர். எல்லாரும்
वाले நம்மை परमेश्वर கைவிடாதவர். वो हमें कभी नहीं உலகத்தின் छोड़ेंगे। முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன். इस संसार के आखिरी अंत तक मैं तुम्हारे साथ रहूंगा करके उन्होंने हमें वादा किया है। நன்றி தகப்பனே. धन्यवाद ईश्वर। உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். आपको हम धन्यवाद कर आपका स्तुति இந்த करते हैं। வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस वचनों को सुनने वाले परमेश्वर आपके बच्चों के இந்த लिए ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். इस आराधना में भाग लेने वाले हर एक बच्चों को आपके पवित्र हाथों में अर्पण करते हैं। உண்மையாகவே எங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு கவலைகளும் மனபாரத்துக்குள்ளாய் இன்னைக்கு நிறைந்து இருக்கிறது அப்பா. सचमुच परमेश्वर आपके बच्चों के हृदय कितने बेचैनी और चिंता से दुख से भरा இந்த हुआ है। இந்தியாவிலும் மகாராஷ்டிராவிலும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை காணும் பொழுது இந்த காலங்கள் கடைசி காலமோ என்று நினைக்க தோன்றுது ஆண்டவரே. और इस भारत देश में होने वाले सारी परेशानियों को देखते हुए ऐसा लगता है कि ये आखिरी समय आ गया है। ஆண்டவரே உம்முடைய கரங்களை இந்த காலையில ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर आपके हाथों में इस सुबह के समय पर हम अर्पण ஆண்டவரே இந்த करते हैं। ஆராதனையில கலந்து கொள்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் என் தேவனுடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். और इस आराधना में जो कोई भी भाग ले रहे हैं परमेश्वर आप उन सभी को आपके हाथों में रखकर हम பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. जिसका भी कमजोरी है उनको आप छूइएगा। பலவிதமான பலவீனத்தின் மத்தியிலே வியாதியின் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். और कई सारे बीमारी और कमजोरी से भरे हुए बच्चों को आपके हाथों में हम நீர் யெகோவா ரஃபாவாய் இருப்பதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். आप यहोवा रफा है इसलिए हम आपका स्तुति நானே உன் பரிகாரி உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா. क्योंकि आपने ही आप प्रतिज्ञा किया है कि मैं अद्भुत कारक हूँ और मैं आपको चंगाई दूंगा। உம்முடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு எந்த பலவீனம் இருக்கிறதோ அதெல்லாம் மாறி போகட்டும். आपके बच्चों को जो कोई भी बीमारी कमजोरी है वो सभी दूर होना है। உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறேன். आपके बच्चों के आपके हाथों में अर्पण करते हैं। மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. आप उन्हें छुपाकर संभाल कर रखिएगा। ஆண்டவரே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். इस हफ्ते में अपने जन्मदिन मनाने वाले आपके बच्चों को आपके हाथों में திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். और जो भी शादी का सालगिरह मना रहे हैं उन्हें भी हम आपके हाथों கர்த்தர் में அவர்களின் உம்முடைய கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. परमेश्वर आपके हाथों में उन्हें अर्पण करते இந்த हैं। வருடம் முழுவதும் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு, உம்முடைய இரக்கம், ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். इस पूरे साल भर आपका दया आपका कृपा अनुग्रह उन पर बनाए रखिएगा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. परमेश्वर बड़ा कार्य இந்த காலையிலே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर हम सुनने वाले वचनों के लिए ஆவியானவர் கிரியை செய்யுங்க, எங்களோட நீங்க பேசுங்க. आत्मा जी आप क्रिया कीजिए हमारे साथ आप बात இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन आमीन जीसस। தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। இந்த காலையிலே உங்களோடு கூட இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். इस सुबह के समय पर आपके साथ रहने के लिए हम खुश होते हैं। தேவன் நல்லவர், परमेश्वर भला है। நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் இவ்வளவு பெரியவர். हमारे परमेश्वर यीशु कितने बड़े हैं। அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டுவோம். उन सारी प्रतिज्ञा को हम अपने आप के लिए அந்த रखेंगे। வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கிறது. वो सारे प्रतिज्ञा आम और हाँ है और वो सभी जीवित है। யாருக்கோ பிரசங்கிக்கப்பட்டது என்று நாம் நினைக்க கூடாது. किसी और के लिए ही ये संदेश दिया गया है, हमें नहीं समझ அநேகர் सोचना। முழுமையாய் கேட்பதில்லை என்று நான் நினைக்கிறேன். कई बहुत सारे लोग उसे पूरी तरह नहीं सुनते हैं, मुझे लगता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் அவ்விதமாய் தேவனுடைய வசனங்கள் உங்களுக்காக பிரயாசம் எடுத்து பிரசங்கிக்கிறோம். அதை முழுமையாய் கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
और मैं परमेश्वर के वचन को परमेश्वर के सम्मुख में रखे आपसे संदेश देता वो पूरी तरह से आप सुनेंगे तो मैं खुश होऊंगा। தேவனுடைய வசனத்துக்கு செல்வோம். परमेश्वर के वचन की ओर लौटेंगे 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். और 91 भजन संगीता 10वां वचन हम ले लेंगे। ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. इसलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, न कोई दुख तेरे डेरे के निकट आएगा। இந்த வசனத்தை எழுதினதான தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற மோசே சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. और इस वचन में जो भजन संगीता में कहा गया एक अच्छा प्रतिज्ञा है, जो इसलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, न कोई दुख तेरे डेरे के निकट ஒரு आएगा। இக்கட்டான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். एक बहुत ही छोटा सा एक समय पर हम यहाँ ठहरे நாளைக்கு हैं। என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ऐसे एक परिस्थिति में हम ठहरे कि हमें कल क्या होने वाला है वो அப்படிப்பட்ட पता ஒரு नहीं। பதட்டமான சூழ்நிலையில தான் இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை இருக்கிறது. ऐसे एक परेशानियों की स्थिति में ही हमारा समय जा रहा है। இது எல்லாவற்றையும் முன்பாகவே ஆண்டவராய் கர்த்தர் வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் தன் சீஷரோடு கூட பேசும் பொழுது அறிவித்து கடந்து போயிருக்கிறார். और ये सभी कुछ परमेश्वर से पहले ही परमेश्वर ने अपने चेलों के साथ बात करते हुए हम यहाँ पर देख सकते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 21वां अध्याय 26ஆம் வசனத்திலே लूका 21:26 में हम पढ़ते हैं। ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். इसलिए भय के कारण संसार पर आने वाली घटनाओं की बाट देखते देखते लोगों के जी में जी न रहेगा। பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு மனுஷன் அவிதமாக பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. भय के कारण संसार पर आने वाली घटनाओं की बाट देखते हुए लोगों का मन में एक डर बैठा நடக்குமோ जाता है, தெரியாது. क्योंकि उन्हें नहीं पता ये क्या संभव இந்த होने கொரோனா वाला है। நிமித்தமாக अनेகருக்கு வேலை இல்லை. इस कोरोना महामारी की वजह से बहुत लोगों का काम नहीं है வாழ்வதற்கு பணம் இல்லை. और उन्हें जीने के लिए पैसा नहीं है। வெளியில இங்கிருந்து வேலைக்கு வந்தவர்கள் யார் சரியாக அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. और बाहर दूसरी शहर से जो यहाँ इस शहर पे आने वाले लोग बाहर जाते हुए देखते हैं, बहुत दुख हो रहा है। இந்த காலையில ஒரு அந்த பேப்பர்ல நான் படித்தேன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் கெஞ்சுகிறார், எனக்கு ஹாஸ்பிடல்ல இடம் கொடுங்க, இல்லைனா என்னைய மருந்து கொடுத்து கொன்று விடுங்கள் என்று சொன்னார். और मैंने एक समाचार में ऐसे पढ़ा था कि एक पिता जो है वो अपने बेटे के लिए वो पूछता है अस्पताल में कि मुझे बचा लीजिए या फिर दवा देकर मार डालिए। அகமதாபாத்ல எடுத்தா ஆம்புலன்ஸ் ஒரு மைல் கணக்காக நின்று கொண்டிருக்கிறது. अहमदाबाद में देखा जाए तो एम्बुलेंस का इतना बड़ा लाइन लगाया हुआ। காரணம் அந்த பிரேத்தை கொண்டு போய் எரிப்பதற்காக, क्योंकि उस मृत शरीर को जलाने के लिए। எப்பொழுது அவிதமாக எங்களுடைய டான் வரும், நாங்க கொண்டு போய் என்னுடைய தகப்பனோ தாயையோ எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் எரிப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸில் உட்கார்ந்து கொண்டு एम्बुलेंस में वो बैठकर इंतजार करें कि कभी अपने पिता और माता का जाकर वहाँ वो अंतिम संस्कार करेंगे। மனுஷனுடைய நிலைமை இன்னைக்கு மிக பரிதாபமாகி விட்டது. ऐसा एक परिस्थिति बन गया है लोगों का। அவனுடைய ஆத்மா எத்தனை வெளியேற பெற்றது. वो उनका प्राण कितना एक बहुमूल्य है। அவனுக்காக ஆண்டவராய் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். उनके लिए परमेश्वर ने जीवन दिया है। இன்னைக்கு மனுஷனுடைய அவிதமான ஒரு லைஃப், மனுஷனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஜீவன் எனக்கு சாதாரணமாகி விட்டது. लेकिन आज मनुष्य का जीवन देखा जाए तो बहुत ही साधारण हो गया है। ஏதோ ஒரு நாள் கடந்தாலே ஒரு பெரிதாக ஒரு யுகம் கடந்தது போல இருக்கிறது. ऐसा है कि एक दिन बीत जाए तो एक साल बीत जाए। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் வந்திருக்கிறோம். ऐसे एक परिस्थिति में हम परमेश्वर के वचन की ओर हम आए। வார்த்தைகள் என்ன, வசனங்கள் என்ன சொல்கிறது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. वचन क्या कहता है कि कोई विपत्ति तेरे डेरे पर नहीं आएगा வாதை உன் கூடாரத்தை அணுகாது. और कोई हानि तेरे निकट पर नहीं आएगी। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட பயம் இருக்கலாம். आपके जीवन में भी आपको ऐसा डर बैठा गया होगा। வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் என்ன வந்து விடுமோ என்கிற ஒரு பெரிய கவலை.
घर पे बैठने से भी क्या हो जाएगा आ जाएगा करके एक बड़ा एक दुख है। ஸ்தோத்திரம். அந்த கொரோனா இல்லாத இடமே கிடையாது. कोरोना नहीं है वैसा जगह ही नहीं है। ஒரு சொசைட்டில எப்படியாவது ஒரு 5-6 வீட்லனால இருக்கு. एक सोसाइटी में देखा जाए तो 5-6 लोगों को तो आया ही होगा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना भला ஆண்டவர் है। நம்மை பார்த்து சொல்றார், परमेश्वर आज हमें देखकर कहते இந்த हैं பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. कोई विपत्ति तुझ पर न पड़ेगी। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना भला தேவனுடைய है। வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். परमेश्वर के वचन को हम நாம் विश्वास உலக करेंगे। மக்கள் அல்ல, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். हम संसार के लोग नहीं, हम परमेश्वर के लहू से धुले हुए நமக்கு हैं। ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. हमें एक सुरक्षा है। கர்த்தருடைய நாமம் நமக்கு இருக்கிறது. परमेश्वर का नाम हमारे लिए அந்த दिया गया है। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று வேதம் और சொல்கிறது. धार्मिक उसमें जाते ही वो चंगाई पाएगा करके प्रतिज्ञा कहता है। தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के वचन को கர்த்தருடைய पकड़िए। நாமத்தை பற்றிக் கொள்ளுங்கள். परमेश्वर के नाम ஒவ்வொரு को நாளும் पकड़िए। கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்திலே அழுது ஜெபியுங்கள், தேவனை துதியுங்கள். हर एक दिन परमेश्वर के सम्मुख में रोकर प्रार्थना कीजिए और उनका स्तुति कीजिए। நம்மை மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். ना केवल हमें, परमेश्वर इस शहर को भी, इस देश को भी நம்மை सुरक्षित சுற்றிலும் रखना है। இருக்கிற மக்கள் அபிதமாய் பாதுகாக்கணும். इस हमारे सारे आजू बाजू के लोग हमारे இந்த वजह से வியாதி सुरक्षित रहना கொடூரம் है। சீக்கிரமாய் இந்த தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு அது கடந்து போகணும். ये महामारी इस देश और इस संसार से चला जाना है। அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும். वो कहने से होगा और वो आज्ञा देने से वो தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்க போகிறது அல்ல. परमेश्वर के अनजाने से कुछ भी नहीं होगा। ஆகையால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், इसलिए भजन संगीता में परमेश्वर पर कह गया உனக்கு है நேரிடாது. कोई विपत्ति तुझ पर न पड़ेगी। ஆகையால் தான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், इसलिए भजन संगीता में कहा गया है 23:4 में कहा गया है, ஆகையால் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். इसलिए मैं कोई विपत्ति से नहीं डरूंगा और क्योंकि परमेश्वर मेरे साथ है। நான் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். मैं कोई भी हानि से न ஏன் डरूंगा காரணம்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि मेरे परमेश्वर मेरे साथ है। அதுதான் இந்த நாளிலே நமக்கு இருக்கிற விசுவாசமாகும். आज इस दिनों में वही हमारे लिए एक विश्वास அதுதான் है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நம்பிக்கை. वही परमेश्वर के बच्चे आपको भी रहना चाहिए। பிரச்சனைகள் வரலாம், समस्याएं आ व्याधिகள் सकते வரலாம், हैं, बीमारियां आ सकती போராட்டங்கள் हैं, வரலாம். बहुत दुर्बलताएं आ सकते हैं, மத்தியிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்ன என்றால் தேவனுடைய வசனம் தான். लेकिन उनके बीच में हमारे लिए एक सुरक्षित है तो वो परमेश्वर का वचन है। சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆகையால் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். इसलिए मैं कोई भी हानि से नहीं डरूंगा। எந்த விபத்துக்கும் எந்த ஆபத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். इसलिए कोई विपत्ति, कोई भी घटना से मैं नहीं डरूंगा। ஏன் காரணம்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि कारण परमेश्वर मेरे साथ रहते हैं। அந்த விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள் இந்த காலையிலே கடந்து வரட்டும். वो विश्वास परमेश्वर के बच्चे आपके अंदर भी आना चाहिए। இந்த காலையிலே 2 காரியங்கள் உங்களோட நான் பேச நினைக்கிறேன். इस सुबह के समय पर 2 कार्यों से मैं आपके साथ நமக்கு बांटने वाला பொல்லாப்பு हूँ। எங்கிருந்து வருகிறது? हमारे लिए ये विपत्ति कहाँ से आता है? இரண்டாவது, நாம் பயப்படாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன? दूसरी बात, हमें பயப்படாமல் இருப்பதற்குரிய காரணங்கள் என்ன? ஏன் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும்? हमें डर के नहीं रहने का कारण क्या है? क्यों हमें नहीं डरना இந்த है? 2 காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசி முடிக்க நினைக்கிறேன். ये 2 कार्यों में आपसे बांटने वाला हूँ। முதலாவது, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த பொல்லாப்பு சத்துரு ஆகிய சாத்தான் கொண்டு வருகிறார். पहली बात आपको समझना है कि ये विपत्ति जो है शैतान लेकर आता है। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் पहला यूहन्ना का पुस्तक 5वां अध्याय 18ஆம் वசனத்திலே, पहला यूहन्ना 5:18 में हम पढ़ते हैं, ஆகையால் பொல்லாங்கன் அவனை தொடான். इसलिए कोई दुष्ट उसे छूने नहीं பொல்லாங்கன் पाता। அவனை தொடான் என்கிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். दुष्ट उसे छूने नहीं पाता करके हम पढ़ते हैं। சாத்தானுக்கு நிறைய பேர் இருக்கிறது, அதுல ஒரு பேர் தான் பொல்லாங்கன். शैतान का अनेक नाम दिया गया है, उसमें से एक है दुष्ट। 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5:19 பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் இருக்கிறது. और पहला यूहन्ना 5:19 में हम पढ़ते हैं कि दुष्ट के वश में पड़ा है इस संसार।
அவன் இஷ்டம் போல என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான். इसलिए उसकी इच्छा के अनुसार जो करना है वो सब कुछ कर रहा है. அவன் செய்கிற காரியம் என்ன? குடும்பத்திலே நஷ்டம் உண்டாக்க வேண்டும், மரணத்தை கொண்டு வர வேண்டும், விபத்துக்களை கொண்டு வர வேண்டும், நஷ்டங்களை உருவாக்க வேண்டும். वो करना हुआ कार्य क्या है कि परिवार में दुख लेकर आना है और बहुत सारा कर्ज लेकर आना है और दुर्घटनाएं उन परिवार में देना है. இரண்டாவது வியாதிகளை கொண்டு வர வேண்டும். दूसरी बात तो बीमारी को लेकर आना है. எப்படி ஆயிலும் பாதலத்தை நரகத்தை நிரப்ப வேண்டும், ताकि वो आदोलों को नर्क को भर दिया जाए. இந்த ரெண்டு காரியத்தையும் அந்த யோபினுடைய வீட்டிலே அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். ये दो कार्यों को अय्यूब के घर में इसने किया हम देखते हैं. யோபு முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். अय्यूब का पुस्तक पहला अध्याय 12 वचन हम ले लेंगे. சாத்தான் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டான். शैतान जो है परमेश्वर के सामने से चला गया. கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு அவன் வெளியேறினான். शैतान यहोवा के सामने से चला गया. एक காரணம் என்ன? क्यों? कारण क्या है? அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்காக அவன் புறப்பட்டான். वो करने का उसको करने का काम के लिए वो चला गया. பிற்பாடு யோபினுடைய வீட்டிலே கவனித்து பாருங்கள், அவருடைய பிள்ளைகள் சாகிறார்கள், அவருடைய ஆடு மாடுகள் மடிந்து போனது, அவருடைய வீடுகள் எல்லாம் இடிந்து ஒன்றில்லாமல் கடந்து போனது. उसके बाद वो अय्यूब के घर में ध्यान दीजिएगा, उसके बच्चे मर जाते हैं, उसके पशु पक्षी सब पशु सब मर जाते, सब कुछ அவருடைய சம்பத்து யூத்ஸ் தேசத்தில் எவ்வளவு பெருகினதோ அத்தனையும் அவன் குறைந்து போனான். उसके धन संपत्ति जितना बढ़ता गया उतना सब कुछ वो घटी होता ஒரு ஏழை ஒரு மனுஷனாக மாறினான். वो एक गरीब दरिद्री का मनुष्य அவருடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் கூட அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மனமற்றவர்களாய் போவதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். और हम शास्त्र में ये भी देखते हैं कि उसके घर के नौकर नौकरानियां भी वो उसके बातों को सुनते नहीं हैं. யோபு 2 அதிகாரம் 7 வசனத்திலே अय्यूब का पुस्तक 2:7 में हम पढ़ते हैं. யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மற்றும் கொடிய பற்களினால் சாத்தான் அவனை வாதித்தான். अय्यूब को पांव के तले सिर से चोटी तक बड़े-बड़े फोड़ों से पीड़ित किया. பயங்கரமான கட்டிகள், பயங்கரமான ஸ்தோத்திர வேதனை நிறைந்ததான கொப்புளங்கள் அவனுடைய சரீரம் முழுவதுமாய் நிரம்பினது. ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறிச்சு. और एक ही क्षण में उसके शरीर में पूरी तरह से बड़े-बड़े फोड़ों से भर गया था, जो इतना दर्दनाक था. இது மிருகங்களுக்கு வர வேண்டிய ஒரு வியாதியா? और ये जो बीमारी है वो प्राणियों को आता है. அது வெயில் ஏற்படும் என்று சொன்னால் அதனுடைய தாக்கத்தை அதனுடைய வீரியத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அத்தனை பயங்கரமாக இருக்குமா? और अगर वो जाके धूप में खड़े हो जाए तो वो उसका दर्द वो सह नहीं पाएगा, इतना बहुत भयानक. அதைத்தான் யோபு 7 அதிகாரம் 3-4 வசனத்திலே சொல்கிறான், சஞ்சலமான ராத்திரி எனக்கு குறிக்கப்பட்டது. इसलिए हम पढ़ते हैं अय्यूब 7:3-4 में कि ऐसा एक रात ठहरा गया जो क्लेश से भरी रातें ठहरी गई. பகல் வந்தால் எப்பொழுது இரவு வரும்? दिन हो गया तो कभी रात இரவு होगा, வந்தால் எப்பொழுது பகல் வரும்? रात हो गया तो कभी दिन இப்படி होगा. அரண்டு படுத்து என் வாழ்க்கை போதும் என்று ஆகிவிட்டது. ऐसे डर कर सो कर मेरा जीवन समाप्त हो गया, ऐसा हो गया. இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? ये सब कौन लेकर आया? பொல்லாதவனாகிய சாத்தான். जो दुष्ट शैतान लेकर आया. சாத்தானுடைய முதல் வேலை என்ன என்றால், உங்களுடைய குடும்பத்திலே நாசத்தை கொண்டு வர வேண்டும், வியாதிகளை கொண்டு வர வேண்டும், தேசத்திலே குழப்பங்களையும் கொள்ளை நோய்களை கொண்டு வர வேண்டும். शैतान का पहला कार्य क्या है? आपके परिवार में नष्ट लेकर आना और दुख लेकर आना, बीमारी लेकर आना, इस देश में भी पूरे परिस्थिति को बदलना है. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6:12 சொல்றார், நமக்கு அவனோடு கூட போராட்டம் இருக்கிறது. इसलिए एफेसियों का पुस्तक 6:12 में हम पढ़ते हैं कि उसके साथ हमारे लिए भी संघर्ष है. அவனோடு கூட எதிர்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராட வேண்டும். उसके साथ हमारे लिए हर एक दिन एक संघर्ष है, लड़ाई है. சமூகத்திலே அமிதமாய் திறப்பிலே நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். परमेश्वर के सम्मुख में खड़े होने वाले बच्चे बदलना चाहिए. இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் கொள்ளை நோயினால் இன்னைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார். आज कितने लोग इस महामारी से मर रहे हैं. ஆண்டவரே பாதுகாக்கணையா. परमेश्वर
परमेश्वर संभाल कर இந்த रखना தேசத்தை है। நீங்க பாதுகாக்க, परमेश्वर आप इस देश को இந்த बचा कर தேசத்தில் रखना இருக்கிற இந்த है। கொள்ளை நோய் மாறணும், परमेश्वर इस देश के इस महामारी से இந்த बदलना தேசத்தில் है। இருக்கிற ஜனங்களை நீங்க பாதுகாக்கணும். परमेश्वर इस देश के इस लोगों को बचाना है। ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபி. हर एक क्षण हर एक समय आप परमेश्वर के सम्मुख में आंसू बहाकर 91 சங்கீதம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த வியாதிக்கு பேர் பாழாக்கும் கொள்ளை நோய்கள். और 91 भजन संगीता 3 वचन में हम पढ़ते हैं कि उस बीमारी का नाम है जो महामारी कहा जाता है, பாழாக்கும் கொள்ளை நோய்கள். और उस बीमारी का नाम है महामारी। குடும்பத்தை பாழாக்கி விடும், वो इस परिवार को தனி कुचल देगा, மனுஷனை பாழாக்கி விடும், वो एक अकेले एक व्यक्ति को அவருடைய कुचल லைஃபையே सकता है, பாழாக்கிடும். वो उनके पूरे जीवन को नष्ट कर सकता है। எத்தனை பயங்கரமான ஒரு காரியம்! कितना एक भयानक एक कार्य है। பொல்லாங்கனாகிய சாத்தான் செய்கிற முதல் காரியம். दुष्ट शैतान करने वाला पहला कार्य। இரண்டாவது அவன் என்ன செய்கிறான்? दूसरी बात वो क्या இந்த करता है? பொல்லாங்கனுடைய வேலை என்ன? ये दुष्ट का काम क्या है? மத்தேயு 13 அதிகாரம் मत्ती सुसमाचार का पुस्तक 13 अध्याय 19 வசனத்திலே 19वां वचन में, பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து போடுகிறான். और जो दुष्ट आकर छीन ले जाता இங்கே है। பொல்லாங்கன் என்று ஆண்டவராய் கர்த்தர் அவனுக்கு பெயர் கொடுக்கிறார். यहाँ पर उसे दुष्ट करके नाम दिया गया। எதை அவன் வந்து எடுத்து போடுகிறான்? क्या वो लेकर जाता है? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிற கர்த்தருடைய வசனங்களை அவன் எடுத்து போடுகிறான். वो परमेश्वर के वचन जो परमेश्वर के बच्चे सुनते हैं उसे छीन लेकर அவர்கள் जाता है। கேட்ட உடனே அவருடைய இருதயத்தில் அது போக விடாதபடிக்கு அப்படியே அதை எடுத்து தூக்கி எறிந்து விடுகிறான். वो सुनते ही वो हृदय में न जाए, वैसे ही वो बच्चों के हृदय से वो छीन ले जाता है। ஏன் காரணம் என்ன? क्यों? कारण क्या है? எப்பொழுது அவன் அதை செய்கிறான்? कब वो करता है ऐसे? வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது. जब जो कोई वो वचन सुनकर नहीं समझता है। 19 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 19 वचन में हम ऐसे पढ़ते हैं, ஆகையால் எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் வாசித்தாலும் அது மனதில் பதிவதில்லை. इसलिए इसमें जितना भी वचन हम पढ़ते हैं वो नहीं समझ कर लेते हैं, वो கேட்ட हृदय में नहीं வசனங்கள் बसता அடுத்த है। நிமிஷம் மறந்து விடுகிறது. वो सुनने वाले वचन वो अगले क्षण ही हम भूल ஏன் जाते காரணம் हैं। என்ன? அந்த வசனங்கள் கிரியை செய்து அந்த வசனங்கள் 30 60 100 பலன் கொடுக்க முடியாதபடி அந்த பொல்லாங்கன் சாத்தான் அதை எடுத்து தூர எறிந்து விடுகிறான். क्यों? कारण क्या है? क्योंकि वो वचन का क्रिया नहीं करता है। वो 30 60 100 बल देने से पहले वो शैतान उसे वहां से छीन लेता है। ஏன் காரணம் என்ன? क्यों? कारण क्या है? நீங்கள் உணராதிருக்கும். क्योंकि आप समझ नहीं पाते। வசனங்கள் நாம் கேட்கும் பொழுது நாம் உணரணும். आप जब वचन सुनते हैं उसे समझ कर और ஒரு காரியம் महसूस நம்ம करना வாழ்க்கையில है। நடக்கிறதா உணரணும். एक कार्य आपके जीवन में हो रहा है तो उसे आप समझ कर யார் लेना है। யோகியமா இருக்கிற அப்படி போக கூடாது. कौन योग्य है इस देश में आपको नहीं இந்த सोचना है। வசனங்கள் எனக்காய் கொடுக்கப்பட்டது. ये वचन हमारे लिए दिया गया है, என்கிற समझना है। எண்ணத்தோடு கூட நாம் அந்த வசனங்களை கேட்கும் பொழுது விசுவாசித்து உணரும் பொழுது அந்த வசனங்கள் 100 பலன் கொடுக்கும். ऐसे समझकर आप जब इस वचन को अपने आप के लिए ले लेते तो वो वचन 100 गुना बल देगा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இதுதான் பொல்லாங்கனாகிய சாத்தான் செய்கிற காரியம். वही जो दुष्ट शैतान करने वाला இந்த कार्य है। பொல்லாப்பு யாருடைய வாழ்க்கையில எல்லாம் வந்தது? ये दुष्ट ये दुष्ट ये विपत्ति किन किन लोगों के जीवन में आया है? முதலாவதாக और पहली बात, இந்த பொல்லாப்பு வந்த மனுஷர்களை நாம் இந்த காலையில நாம் கவனிப்போம். और ये विपत्ति आए हुए मनुष्यों को इस सुबह में हम ध्यान देंगे। பைபிள் இங்கே சொல்லுகிறது, शास्त्र में कहा गया है, ஆதியாகமத்தின் புத்தகம் 19 அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 19वां अध्याय 9 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9वां वचन हम ले लेंगे। அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. फिर वह कहने लगा कि तू एक परदेशी होकर यहाँ रहने के लिए आया, पर अब न्याय भी बन बैठा है। இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிற உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். और सो अब हम और वे उस पुरुष लूत को बहुत दबाने लगे और किवाड़ तोड़ने के लिए निकट आए। இங்கே நான் வாசித்த இந்த வார்த்தைகளை கவனிங்கள். அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். अब यहाँ पर हम पढ़ते हैं कि यहाँ पर दिखा जाता है कि हम उनकी और बुराई करेंगे। யார்
யாருக்கு பொல்லாப்பு செய்தார்கள்? किनको इन्होंने बुराई किया? ஒரு பக்கத்திலே சாத்தான் பொல்லாப்பு செய்தான் என்று சொன்னேன். एक दिशा में हमने देखा कि शैतान ने இங்கே दुष्ट किया। பொல்லாப்பு யார் செய்தது? நம்முடைய பக்கத்தில் இருக்கிற லோத்து குடியிருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள், அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு பொல்லாப்பு செய்ய வந்தார்கள். और यहाँ पर कौन उसका बुराई करता है? लोत के आजू बाजू के लोग उसकी बुराई करने लगते हैं। ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து சோதோம் குமரா பட்டணத்திலே அவன் குடியிருந்தான். अब्राहम को छोड़कर लोत सोदोम गुमरा के उस शहर में रहने அந்த लगा। பட்டணத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? उस शहर के लोग किस तरह के थे? 13ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 13:13 லோத்தின் ஜனங்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். और उत्पत्ति का पुस्तक 13 में हम पढ़ते हैं कि लोत के उस शहर के लोग बहुत बुरे थे। கர்த்தருக்கு முன்பாய் மகா பெரிய பாவிகளாக இருந்தார்கள். परमेश्वर के सामने वो बहुत बड़े दुष्ट और पापी थे। மிகவும் கொடியதாக இருந்தது. और उनका जो चिल्लाना था बहुत ही भयानक था। அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள். वो लोग जो थे वो दुष्ट थे। லோத்துக்கு சொல்கிறார்கள், உனக்கு நான் அதிக பொல்லாப்பு நாங்கள் செய்வோம். लेकिन लोत से कहते हैं कि हम अधिक से बुराई तुझे करेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நம்முடைய அயல் வீட்டுக்காரர்கள், நம்முடைய மற்றவர்கள் உங்களுக்கு பொல்லாப்பு செய்யலாம். हमारे आजू बाजू के लोग, हमारे दूसरे लोग, हमारे रिश्तेदार, वो हमारे लिए बुराई सोच सकते அப்படிப்பட்ட हैं। பொல்லாப்பிலிருந்து உங்களுக்கு நேரிடாதபடி தேவன் உங்களை பாதுகாக்கிறவர் என்பதை இந்த காலையில இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ऐसे बुराई से भी परमेश्वर हमें सुरक्षित रखेंगे करके इस वचन के द्वारा मैं आपसे कहना चाहता हूँ। இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பொல்லாதவர்கள் மகா பெரிய பாவிகளுமாய் இருந்தபடியினால் அவருடைய கூக்குரல் பரலோகத்தை எட்டினது. और ये जो बुराई लोग जो बहुत पापी और दुष्ट थे, इसलिए उनका चिल्लाहट स्वर्ग राज्य तक चला गया। தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய ஆண்டவராகிய இயேசு விதமாய் அந்த பட்டணத்தை அழிக்கவும் அந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமானாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கவும் 2 தூதர்களை அனுப்புகிறார். तब परमेश्वर यहोवा वहां पर उन लोगों को लोत और उनके परिवार को नष्ट न करते हुए उन्हें संभालकर उनके लिए 2 स्वर्गदूतों को भेजते हैं। அந்த 2 தூதர்களும் மாலை நேரத்திலே லோத்தினுடைய வீட்டுக்கு அவிதமாக, அதாவது சோதோம் குமரா பட்டணத்துக்கு வந்தார்கள். और वो 2 दूतों क्या वो शाम के समय पर वो सोदोम गुमरा के शहर में आ जाते हैं। சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். लोत जो है वो सोदोम के शहर में उनके उस दरवाजे की ओर बैठा இந்த है। 2 விருந்தாளிகளை அவிதமாக வரவேற்று தன்னுடைய வீட்டுக்கு அவன் அழைத்து போகிறார். तब इस दोनों मेहमानों को अपने घर के अंदर लेकर जाता है। இதை சோதோமினுள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். इस सोदोम के सारे लोग वहां पर उसे ध्यान देते हैं। யாரோ 2 பேர் அவிதமாய் இதுவரைக்கும் பார்த்திடாத அழகாய் இருக்கிறார்கள். இவர்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம் இங்கே லோத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாள் யார் என்று சொல்லி அவர்களை பிடித்து அவர்களை இழுத்து கொண்டு வருவதற்காக அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகிறார்கள். और ये 2 लोग जो आए हैं वो बहुत सुंदरता से भरे हुए हैं। ये लोग कौन है? अनजान है। उनके घर पे जा रहे करके वैसे सब लोग देखकर उसे खींचने के लिए आते हैं। கதவு வீட்டுக்குள்ளாக அவிதமாக ஸ்தோத்திரம் அவர்களை தள்ளி அவர்களை அனுப்பிவிட்டு கதவை அவிதமாக ஸ்தோத்திரம் கதவுக்கு வெளியிலே கதவை பூட்டி கொண்டு அவன் வெளியிலே லோத்து நின்று கொண்டிருக்கிறான். और इन दोनों को अंदर भेजकर वो बाहर उन लोगों को सारे लोगों को ढकलकर दरवाजा बाहर से बंद कर लोत दरवाजे के पास ஜனங்கள் எல்லாரும் அந்த லோத்தினுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். सारे लोग उसके लोत के घर पर पूरे चारों ओर से इकट्ठे हो गए। உள்ளே இருக்கிறதான 2 அந்நியர்கள் வெளியில வர வேண்டும். वो अंदर जो बाहर दो अनजान लोग हैं वो बाहर आना है என்று சொல்லி அவர்கள் பலத்த கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். और ऐसे बोलकर बहुत जोर से चिल्ला रहे थे। லோத்துவோ தன்னுடைய வீட்டின் கதவை வெளியில நின்று கொண்டு அவன் பூட்டி கொண்டு அவன் சொன்னான், என்ன வேணாலும் செய்யுங்கள், என்னுடைய வீட்டிலே திருமணமாகாத 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நான் வெளியே கொண்டு வருகிறேன், உங்கள் இஷ்டம் போல என்ன செய்ய நினைக்கிறீங்களோ நீங்க செய்யலாம். तब लोत बाहर खड़े होके कहता है कि मुझे और मेरी 2 बेटियां, मेरे 2 बच्चे जिनका शादी नहीं हुआ उनको भी बाहर लेकर आते हैं, हमें कुछ भी कहिए चाहे, लेकिन उन्हें कुछ मत करिएगा। என் வீட்டுக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிற 2 விருந்தாளிகளை நீங்கள் ஒன்று செய்யக்கூடாது என்று அவனிடத்திலே கெஞ்சும் பொழுது, मेरे घर पे शरणस्थान पाने के लिए 2 मेहमान जो आए हैं उन्हें कुछ ना करने के लिए जब वो गिड़गिड़ाता है,
பட்டணத்தார் லோத்தை பார்த்து சொன்னார்கள். तब शहर के लोग लोत को देखकर कहते हैं, அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது हट जा, तू एक परदेशी होकर यहाँ पर आकर न्याय बैठ रहा है என்று சொல்லி துன்புறுத்தி அவன் வீட்டு கதவை உடைக்க நெருங்கினார்கள். ऐसे बोलकर उसे बुराई करके उसके लोत के दरवाजे को तोड़ते हैं. உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி நெருக்கினார்கள். और अब उनसे भी अधिक तेरे साथ बुराई करेंगे करके उन्हें ढकलने लगे. இந்த லோத்து குடியிருந்த பகுதியில் இருக்கிற ஜனத்தால் லோத்துக்கு பொல்லாப்பு நேரிட்டது. और लोत के आजू बाजू के लोग लोत के लिए बुराई चाह रहे थे. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहता है? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. कोई बुराई तुझे न आएगी. உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. कोई विपत्ति तुझ पर न आएगी. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. कोई हानि कोई महारोगी तेरे डेरे पर नहीं आएगा. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த லோத்து அந்த பொல்லாப்பிலிருந்து எப்படி காப்பாற்றினார்? परमेश्वर यहोवा उस बुराई से लोत को कैसे सुरक्षित रखे. தேவன் பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்வது மாத்திரமல்ல, உங்களை அவர் பாதுகாக்கிறவர். और परमेश्वर ना केवल विपत्ति न आएगी बोलने से ही नहीं, वो तुम्हें सुरक्षित भी रखते हैं. அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்த தேவன் இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவர். और उन दिनों में परमेश्वर ने लोत और उसके परिवार को जो संभाल के रखा, आज भी परमेश्वर आपके परिवार को संभाल के रखे. எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார்? कैसे उन्होंने उसे बचाया. ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 19वां अध्याय 10ஆம் वचனத்திலே, 10वां वचन में, அப்பொழுது அந்த புருஷர் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டார்கள். तब उन पाहुने ने हाथ बढ़ाकर लूत को अपने पास घर में खींच लिया. அவரை இழுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளாக வைத்து கதவை பூட்டினார்கள். और किवाड़ को बंद कर दिया. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நூற்றுக்கணக்கான கரங்கள் நீட்டப்படலாம். आपको हानि पहुंचाने के लिए 100 से भी अधिक हाथ आ पाएंगे. ஆனால் தேவன் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். लेकिन परमेश्वर आज आपके लिए हाथ உங்களை बढ़ाते हैं. சுற்றிலும் अनेक ஆயிரக்கணக்கான கரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கலாம். आपके चारों ओर आपके विरुद्ध हाथ उठाया ஆனால் जाएगा. தேவனுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது. लेकिन परमेश्वर का हाथ आज आपके लिए बढ़ाया गया है. அந்த கரம் உங்களுக்காக நீட்டப்படும் பொழுது எந்த பொல்லாப்பும் அவிதமாய் உங்களை மேற்கொள்ளாதபடி அந்த கரம் உங்களை பாதுகாக்கும். जब परमेश्वर का हाथ आपकी ओर बढ़ाया जाता है तो कोई भी चारों ओर से कोई हानि आपको नहीं पहुंचेगा. கரத்தை நீட்டுவார் என்றால் அந்த கரத்தை யாரும் மடக்க முடியாது. जब परमेश्वर अपना हाथ बढ़ाएंगे तो कोई भी उस हाथ को छोटा नहीं कर सकता. கதவை பூட்டினால் எவனும் திறக்க முடியாது. परमेश्वर अगर आपका दरवाजा जो बंद कर दिया गया है, चाहे कोई भी नहीं खोल सकता है. परमेश्वर ने क्या कहा அவர் किया? எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை வரப்பண்ணினார். और उन सभी को एक अंधापन देकर आए. அவர்கள் எல்லாரும் இரவு முழுதும் அந்த வீட்டினுடைய வாசலை தெரியாமல் தடவிட்டு தெரிந்து கொண்டே இருந்தார். और वह सभी लोग पूरी रात भर उस दरवाजे की ओर यहाँ वहाँ टुटलते गए. தேவனுடைய கரம் நீட்டப்பட்டது. परमेश्वर का हाथ बढ़ाया गया. தேவன் அவர்கள் கண்களை குருடாக்கினார். परमेश्वर ने उनके आंखों को अंधा कर दिया. அந்த வீட்டினுடைய அவிதமான வாசல் எங்கே இருக்கிறது தெரியாமல் இரவு முழுதும் விடிகிற வரைக்கும் அவர்கள் தேடிக்கொண்டுதான் இருந்தார். और उस घर का द्वार कहाँ था करके टटोलते रात भर वो थक गए थे. கர்த்தர் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பொல்லாத அந்த சோதோம் குமர பட்டணத்தினுடைய மக்களுடைய கரத்திலிருந்து பாதுகாத்தார். परमेश्वर ने लोत और उसके परिवार को ऐसे दुष्ट और सोदोम गोमरा के पापी लोगों से बचाया. அந்த தேவன் இந்த காலையிலே நம்ம மத்தியிலே இருக்கிறார். वही परमेश्वर आज इस सुबह के समय पर आपके साथ है. ஆண்டவர் அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. वही यहोवा आज आपको देखकर कहते हैं कि कोई विपत्ति तुझे न पड़ेगी. இரண்டாவதாக தாவீதுக்கு பொல்லாப்பு செய்யும்படியாக சவுல் எழும்பினார். दूसरी बात, दाऊद को विपत्ति करने के लिए साउल उठ गया था. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 23वां अध्याय 9ஆம் வசனத்திலே
23वां अध्याय 9वां वचन தனக்கு में பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது तब दाऊद ने जान लिया कि शाऊल मेरी हानि की युक्ति कर रहा है। தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டான். दाऊद ने जान लिया कि शाऊल मेरी हानि की युक्ति कर रहा है। அதிகாரம் உள்ளவர்கள் அமிதமாய் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எழும்பலாம். अधिकार के लोग आपके विरुद्ध हानि का पहुंचाने के लिए उठ सकते हैं। அவருடைய சுற்றிலும் இருக்கிற மக்களால் பொல்லாப்பு வந்தது. लोत को उनके चारों ओर के लोगों से बुराई आया। தாவீதுக்கு அமிதமாய் அதிகாரம் உள்ள ராஜாவிடத்திலிருந்து அவனுக்கு பொல்லாப்பு வந்தது. लेकिन दाऊद को उसके अधिकार में हुआ वो राजा के द्वारा उसे हानि आया। பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है தாவீது அரண்மனையிலே சவுலுடைய அரண்மனையிலே அவன் ஒரு வேலைக்காரனை போல அவன் இருந்தான். और दाऊद जो है साउल के महल में वो एक नौकर की तरह था। புத்திமானாய் அவன் விவேகமாய் நடந்து கொண்டான். காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். लेकिन वो बुद्धिमान और बहुत ही ज्ञानी रूप से वो चल रहा था क्योंकि वो परमेश्वर उसके साथ थे। ஜனங்களும் அமிதமாய் அவனை சிநேகிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனோடு இருந்து அவனை உயர்த்தி கொண்டு வந்தார். सारे लोग उसे स्नेह करने के रूप से परमेश्वर उसके साथ रहकर उसे सम्मान करते हैं। அந்த நேரத்தில்தான் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். उसी समय पर गोलियत जो है इस्राएल के लोगों के विरुद्ध उठा। அந்த கோலியாத்தை அமிதமாக யாராலும் ஜெயிக்க முடியவில்லை. தாவீது கடந்து போய் அவனை அமிதமாய் ஜெயித்து அவனுடைய தலையை துண்டித்து அமிதமாய் கடந்து வந்தான். उस समय पर उस गोलियत को कोई नहीं हरा सका, लेकिन दाऊद जाकर उसके सर को फोड़कर वो उसे हरा दिया। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை ஜனங்கள் ஏற்கனவே அவனை உயர்த்தி கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது அதிகமாய் அவனை புகழ்ந்து பாடினார்கள். लोग पहले ही उसका बहुत वाहवाही कर रहे थे, अब और उसका गुणगान गाने लगे। சவுலுக்கு விளங்கி விட்டது, साउल जान लिया था ராஜாங்க மாத்திரம் இன்னும் அவனிடத்தில் போகவில்லை. ஆகையால் அவனை எப்படியாயிலும் பொல்லாப்பு செய்து அவனை அழித்து விட வேண்டும். अब राज्य उसके हाथ में नहीं गया, इसीलिए कैसे भी करके उससे हानि पहुंचाना चाहिए। அந்த நேரத்திலிருந்து அமிதமாய் தாவீதை எங்கே ஆயிலும் எப்படி ஆயிலும் பிடித்து அவனுக்கு பொல்லாப்பு செய்யணும் என்று சொல்லி எல்லா கிராமங்களுக்கும் அமிதமாய் ஸ்தோத்திரம் கட்டளை பிறப்பித்தார். और इसीलिए दाऊद को किसी तरह कहां से भी उसे हानि पहुंचाने के लिए वो पूरी नगर भर उसे उस शहर भर गांव वो पिंडोरा डालने लगा। அவன் ஒரு கேகிலா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் போய் ஒரு கிராமத்தில் போய் சிக்கி கொண்டான். और वो दाऊद एक छोटे से गांव में जाकर फंस गया था। அந்த நேரத்திலே தான் ஸ்தோத்திரம் அவன் அபியத்தார் என்று சொல்லக்கூடிய ஆசாரியனை போய் சந்திக்கிறான். तभी अबियातार नामक एक याजक को वो जाके मिलता है। அவனிடத்திலே ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி தாவீது கேட்கிறார். और उसके पास एबोत को जाकर मिलो करके दाऊद पूछते हैं। அவன் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். तब वो यहोवा से पूछता है। தாவீதுடைய ஒரு நல்ல பழக்கம் என்ன என்றால் ஏதாவது பிரச்சனை என்றால் கர்த்தரிடத்திலே விசாரிப்பான். दाऊद का उसका एक अच्छा ये है कि विचार है कि वो हमेशा परमेश्वर की ओर पूछता है। ஏதாவது ஒரு தேவை என்றால் தேவனிடத்திலே அவன் முறையிடுவான், ஜெபிப்பான். कोई भी उसको चाहिए जरूरत है तो वो परमेश्वर से पूछता है, प्रार्थना करता है। நீங்கள் அதை செய்ய வேண்டும். परमेश्वर के बच्चे आप भी उसी तरह करना है। எந்த பிரச்சனையை இந்த கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். चाहे कोई भी परेशानी हो परमेश्वर से पहले पूछिए। ரெபெக்கா கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள். रेबेका परमेश्वर से जाकर पूछती है தன் பிள்ளை எப்படி இருக்குமோ தன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்குமோ என்று விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு அவளுடைய கர்ப்ப காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் அறிவித்தார். उसके बच्चे कैसे रहेंगे, उसके बच्चे कैसे रहेंगे, जब वो पूछती है तो वो गर्भवती की स्थिति में परमेश्वर उसे दिखाते हैं। நம்முடைய பிள்ளைகள் விசாரிக்க வேண்டும். इसी तरह परमेश्वर के बच्चे आपको भी पूछताछ करना है। தாவீதோடு பேசினார். परमेश्वर दाऊद के साथ बात किया। இந்த பட்டணத்தின் ஜனங்களை நம்பாதே, इस शहर के लोगों को तो विश्वास न कर। இவர்கள் உன்னை பிடித்து சவுலிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். ये गांव के लोग तुझे पकड़कर इस साउल के हाथों में
सौंप देंगे। என்று உனக்கு ஆபத்து வர போகிறது என்று சொல்லி கர்த்தர் வரப்போகிற ஆபத்தை அவனுக்கு சுட்டி காண்பித்தார். और ऐसे एक हानि तुझे आएगा करके परमेश्वर ने उसे पहले ही बता दिया। 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். पहला सामुएल 23वां अध्याय 12-13 में हम ऐसे पढ़ते हैं। ஆகையால் பைபிள் என்ன சொல்லுகிறது? इसलिए शास्त्र क्या कहता है? தாவீது போகக்கூடிய இடத்துக்கு 13ஆம் வசனத்திலே அவன் போகக்கூடிய இடத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். और दाऊद जिस स्थान में उसे जाना है वहां पर चला गया। அவன் போகக்கூடிய இடத்துக்கு போனான். और जिस स्थान में उसे जाना था वो चला गया। ஆனால் எங்கே போனான் என்று சொல்லப்படவில்லை. लेकिन कहां गया वो नहीं दिखाया है। ஆனால் போகக்கூடிய இடத்திற்கு அவன் போனான். लेकिन जहां पर जाना था वहीं पर गया। சவுல் அப்படித்தான் நினைத்தான். साउल ने भी ऐसे ही सोचा, எங்கேயோ போய் விட்டான், कहीं तो चला गया। முடிந்த அளவுக்கு அவனை தேடுவோம் என்று தேடினார்கள். தேடினாலும் கண்டுகொள்ள முடியவில்லை. जितना हो सके उतना ढूंढेंगे, लेकिन ढूंढने पर भी वो नहीं मिला। 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அனுதினமும் சவுல் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. और 23-14 में हम पढ़ते हैं कि साउल जाए जितना भी प्रतिदिन ढूंढा फिर भी नहीं मिला। ஏன் காரணம் என்ன? क्यों? कारण क्या है? தாவீது போகக்கூடிய இடத்துக்கு போனான். दाऊद जिस स्थान पे जाना था उसी स्थान पे गया। போகக்கூடிய இடம் எது? कौन सा स्थान पर वो गया था? சமூகம். परमेश्वर के सम्मुख। உன்னதமானவரின் மறைவு. और उन्नति परमेश्वर के परम प्रधान அந்த पर। இடத்திற்கு அவன் போகும் பொழுது और जब उनके स्थान पे जब वो गया, எரேமியா 36:26 எரேமியாவை எப்படி மறைத்து பாதுகாத்தாரோ அதே போல தாவீதை கர்த்தர் மறைத்து பாதுகாத்தார். जैसे परमेश्वर ने यिर्मयाह को छुपाकर उसे संभाल के रखा, उसी तरह परमेश्वर ने दाऊद को संभाल के रखा। நீங்கள் போகக்கூடிய இடம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சமூகம். உங்களுக்கு பிரச்சனையா, போராட்டங்களா, விபத்துகளா, போக வேண்டிய இடத்துக்கு போங்கள். பிசாசு எவ்வளவு தேடினாலும் உங்களை கண்டுகொள்ளவே முடியாது. आपको जाने वाला एक स्थान है, वही परमेश्वर का शरण स्थान। चाहे कितनी भी परेशानी, परिस्थिति और बुराई होगा, हानि होगा, लेकिन शैतान कुछ भी करे, लेकिन परमेश्वर के शरण स्थान पर आप जाएंगे तो कोई नहीं ढूंढ पाएगा। அவனுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தான், ஆனால் அவனால் முடியவில்லை. शाऊल ने उसको हानि पहुंचाना चाहा, लेकिन दाऊद को कुछ नहीं हुआ। நாளும் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனை பாதுகாத்துக் கொண்டு வந்தார். हर एक दिन परमेश्वर ने दाऊद के साथ रहकर उसे संभालते आए। ஆனால் சவுலுடைய நிலைமையை கவனித்து பாருங்க. लेकिन शाऊल का परिस्थिति देखिएगा। தேடி தேடி கடைசியாக ராஜாங்கத்தையும் இழந்தான். அவனுடைய லைஃபும் முடிந்தது. அவனை தற்கொலை செய்து மடிந்து போனான். और खोज कर वो उसके राज्य को खो बैठा, उसका जीवन भी समाप्त हो गया, वो खुदकुशी करके मर गया। உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய யார் நினைக்கிறார்களோ, आपकी बुराई जो भी करना सोचते हैं, எத்தனை பிரச்சனைகள் கடந்து வந்தார், चाहे कोई भी परेशानी आपको அவர்களின் आए, மத்தியிலே உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தான். उनके बीच में परमेश्वर आपको कभी भी लज्जित न होने दे। நினைக்கிறவருடைய முகங்கள் வெட்கப்படத்தக்கதாய் கர்த்தர் அவிதமாய் மாற்றி அமைத்தார். आपको लज्जित करने वाले वो चेहरे परमेश्वर के सामने वो खुद शर्मनाक होंगे। தாவீதுக்கு பொல்லாப்பு நேரிடவில்லை. पर दाऊद का कोई भी हानि नहीं हुआ। மூன்றாவதாக तीसरी बात, யாருக்கு பொல்லாப்பு வந்தது? किसको विपत्ति आ गया था? நெகேமியாவுக்கு பொல்லாப்பு வந்தது. नेहमिया को हानि पहुंच गया था। நெகேமியா 6ஆம் அதிகாரம் नेहमिया का पुस्तक 6वां अध्याय 2ஆம் வசனத்திலே, दूसरा वचन में, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் और मैं उस दरवाजे पर अभी तक उस स्थान पर अभी तक दरवाजा नहीं डाला। சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். तो अभी शरणपा में कोई दरार न रह गया था, तब संबलत और केशेम में मेरे पास यो कहला भेजा कि हम ओनो के मैदान के किसी गांव में एक दूसरे से बैठ करे, तब परंतु वे मेरी हानि करने की इच्छा करते हैं। அவர்களோ வென்றால் பொல்லாப்பு எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். परंतु वे मेरी हानि करने की इच्छा करते थे। தாவீதுக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் நினைத்தார். दाऊद को हानि पहुंचाना शाऊल ने லோத்துக்கு समझा। பொல்லாப்பு செய்ய சோதோம் குமரா பட்டணத்தின் மக்கள் நினைத்தார்கள். लूत को हानि पहुंचाने के लिए सोदोम गुमरा के पापी लोगों ने समझा। நெகேமியாவுக்கு அந்த அம்மோனியர்கள், மோவாபியர்கள், அரபியர்கள், அங்கிருக்கிறதான அஸ்தரோத்திய ஜனங்கள், புறஜாதிய மக்கள் அவனுக்கு பொல்லாப்பு செய்து அவன் செய்கிற
ஊழியத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். और नेहमिया को वहाँ के सारे अमेलेक कर सारे वो बुराई लोग उनके उसके सेवा को नष्ट करके उसको रुकाना चाहा नेहमिया. ஏனென்றால் क्यों? कारण क्या है? பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है நெகேமியா தேவனுடைய தரிசனத்தின்படி ஆண்டவருக்கென்று வேலை செய்யும்படியாக எருசலேமினுடைய அலங்கம் கட்ட வேண்டும், மதில் சுவர்கள் கட்ட வேண்டும், பிதாக்களுடைய கல்லறை கட்ட வேண்டும் என்று அவர் நினைத்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். नेहमिया परमेश्वर के दर्शन के अनुसार यरूशलेम के वहां पर पिता पूर्वजों का उनका स्थान बनाना है, परमेश्वर के लिए अच्छा एक स्थान बनाना है, भवन बनाना है करके वो उनका काम कर रहा था. नेबुकद्नेச்சார் அந்த यरूशलेमिन पट्टनத்தை இடித்து தீக்கிரையாக்கி விட்டு அவன் போய்விட்டான். लेकिन नेबुकद्नेச்சாर जो है वो यरूशलेम के उस शहर को उसने आग से भस्म करके चला गया. இது எடுத்து கட்ட வேண்டும். लेकिन इसे उठाकर उसे बांधना है. தாவீது இதற்காக நெகேமியா அதிக பாரம் எடுத்து கண்ணீர் வடித்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். उसके लिए नेहमिया अधिक से अधिक उपवास कर प्रार्थना कर रहा था. அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய ஸ்தோத்திரம், தயவு நிறைந்த கரம் அவனோடு இருந்தது. परमेश्वर ने उसे काम करने के लिए उसको अनुग्रह के हाथ दिया और परमेश्वर का हाथ उस पर था. அவன் கேட்ட எல்லாவற்றையும் அந்த ராஜா அவனுக்கு கட்டளையிட்டார். जो कुछ भी उसने पूछा तो वो सब कुछ राजा ने उसे दे दिया. எருசலேமுக்கு கடந்து வந்து அந்த பட்டணத்தினுடைய வாசல்கள், அந்த பட்டணத்தினுடைய மதில் சுவர்கள் எல்லாவற்றையும் அவ்விதமாய் சுற்றிலும் அவன் கட்டி கொண்டிருக்கிறார். अब यरूशलेम के और आकर वहां के शहर के सारे वो शहरपन्ना को, वहां के सारे उस द्वार को वो बना रहा था. இந்த சூழ்நிலையிலே அவனுக்கு எப்படியாயிலும் பொல்லாப்பு செய்து இந்த அந்நிய ஜனங்கள் விருத்தசேதனம் இல்லாதவர்கள் அவருடைய ஊழியத்தை தடுத்து விட வேண்டும். அந்த கட்டுகிற அந்த மதில் சுவர் கட்டப்படக்கூடாது. அது நிந்தனைக்குரியதாகவே எருசலேமின் பட்டணம் இருக்க வேண்டும். और ऐसे करते समय ये अन्य जाति के लोग जो है वह ये करना नहीं चाहिए करके ऐसा हानि उसे पहुंचाने के लिए वो नष्ट करने आ रहे थे. ஆனால் நெகேமியா என்ன செய்தார்? लेकिन नेहमिया ने क्या किया? அவனை அந்நிய ஜனங்கள் கூப்பிட்டார்கள். நாம் ஏனோ பள்ளத்தாக்கில் போய் நான் கிராமம், நல்ல கிராமம், அங்கு போய் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வோம் வா என்று அவன் கூப்பிடும் பொழுது அவன் நினைத்தான், இவர்கள் பொல்லாப்பு செய்ய என்னை கூப்பிடுகிறார்கள் என்று நினைத்த உடனே நெகேமியா 6:3 அவன் சொல்லி அனுப்புகிறான், நான் பெரிய வேலை செய்கிறேன். और जब ये अन्य लोग जब उसे बुलाते हैं कि आ जाओ हम मैदान के किसी गांव में एक दूसरे से बैठ करें, तभी नेहमिया ने समझ लिया कि ये लोग हानि करने के लिए मुझे बुला रहे हैं. इसलिए वो कहता है 6:3 में हम पढ़ते हैं कि परंतु मैं दूतों से मैं अपना जो काम वो भेजा गया है वही मैं कर रहा हूँ. நான் பெரிய வேலை செய்கிறேன். मैं भारी काम कर रहा हूँ. நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன். मैं परमेश्वर यहोवा का काम कर रहा हूँ. ராஜாவுடைய வேலையை நான் செய்கிறேன். मैं मेरे राजा का काम कर रहा हूँ. அதை விட்டு उங்களோடு கூட இதோ பேசுவதற்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஒன்று வேலை இல்லாதவன் அல்ல. मैं उसे छोड़कर आपके साथ आकर बात करने के लिए मैं बिना कामकाज का नहीं. அவருடைய பேச்சுக்களை, அவருடைய வார்த்தைகளை அவன் செவியிலே கூட வைக்காமல் அப்படியே அது ஒன்றில்லாமல் தூர எரிய ஆரம்பித்தான். और उनके बातों को ना सुनते वो उसे तुच्छ मानकर वो चला गया था. ஆகையால் तभी வர வேண்டிய பொல்லாப்பு வராமல் தேவன் பாதுகாத்தார். इसलिए कोई हानि उस पर न पड़ते हुए परमेश्वर ने उसे संभाल के रखा. 52 நாட்களுக்குள்ளாக நெகேமியா அந்த வேலையை கட்டி முடித்தார். और 52 दिनों के अंदर ही नेहमिया ने उसका सारे काम को समाप्त कर दिया. நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தார்கள். और जो उसके हानि पहुंचाना चाहा वो सब लोग शर्म से वो उनका चेहरा झुक गया था. உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். हानि पहुंचाने के लिए आपके विरुद्ध लोग आ सकते हैं. நீங்கள் ஏதாயிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது பொல்லாத ஜனங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். और आप परमेश्वर के लिए सेवा करना चाहते हैं लेकिन लोग आपके विरुद्ध हानि पहुंचाने के लिए आ सकते हैं. தேவன் நம்முடைய தேவன். नेहमिया का परमेश्वर अपना परमेश्वर பொல்லாப்பு செய்கிற மக்கள் மத்தியிலிருந்து நெகேமியாவையும் அவனோடு ஊழியம் செய்கிறவர்களை எப்படி பாதுகாத்தாரோ அதே போல கர்த்தர் நம்மை பாதுகாக்க
இந்த காலையில ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். और हानि पहुंचाने के परमेश्वर जैसे परमेश्वर ने उस नेहमिया को संभाल के रखा, उसी तरह हमें भी संभालने के लिए परमेश्वर आज भी जीवित है। பைபிள் சொல்லுகிறது शास्त्र कहता है உனக்கு நேரிடாது. कोई भी हानि तेरे तुझ पर न पड़ेगी। ஏன் பொல்லாப்பு நேரிடாதனுடைய காரணம் என்ன? क्यों कोई हानि न पड़ेगी, कारण क्या है? ஸ்தோத்திரம். ஏன் நாம் பயப்பட வேண்டாம்? क्यों हमें नहीं डरना है? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். एक ही कार्य को बताकर मैं समाप्त करना चाहता हूँ। 91ஆம் சங்கீதம் 71 भजन 9 संगीता 10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 71 भजन संगीता 9-10 वचन ले लेंगे। எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். और हम ऐसे पढ़ते हैं कि जो परम प्रधान को अपना धाम मान लिया है वो मेरा शरण स्थान है। ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. इसलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, न कोई दुख तेरे डेरे के निकट आएगा। எவ்வளவு அருமையான தேவன். कितना अच्छे पर यहोवा है। வானத்தின் கீழே மனிதன் திறந்து விடப்பட்டவனாக இருக்கிறான். बस आकाश के नीचे जो मनुष्य है वो खुले आम चल रहा है। எந்த பக்கம் திரும்பினாலும் விபத்துக்கள், चाहे कहीं पर भी जाए वहाँ पर दुर्घटना है, நாசமோசங்கள், வியாதிகள், वहाँ पर नष्ट होता है, वहाँ पर बीमारी है, சூனியம், கொள்ளை நோய்கள், वहाँ पर तांत्रिक मंत्रिक है, वहाँ पर महामारी है। அவருடைய வாழ்க்கையிலே நிறைய சூழ்ந்து இருக்கிறது. ये सभी वो उन लोगों के जीवन में भरा पड़ा है। அது எப்போனாலும் அந்த மனுஷனை அதை அப்படியே பிடித்துக் கொள்ளும். और कभी भी ये इस मनुष्य को जकड़ लेगा। ஏனென்றால் இது பொல்லாத உலகம். क्योंकि ये ऐसा एक दुष्ट संसार है। எங்கும் தீமைகள் யாரையும் பற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. कहीं पर भी ऐसा दुर्घटनाएं पकड़ने के लिए आज ऐसी स्थिति घूम रहा है। இதன் மத்தியிலே தேவன் நமக்கு தருகிற ஒரு தைரியமான வார்த்தையை தான் நாம் வாசித்தோம். इसके बीच में परमेश्वर यहोवा हमें दिया गया एक अच्छा प्रतिज्ञा को हम यहाँ पर पढ़ते हैं। தேவன் என்ன சொன்னார்? परमेश्वर यहाँ पर क्या कहते हैं? உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, कोई दुख तेरे डेरे के निकट नहीं आएगा। ஏன் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல, நம்மை கவனிக்கிறார். कि परमेश्वर ये वचन को बोलकर शांत नहीं बैठते, हमें वो ध्यान देते हैं। உங்களை நீங்கள் எங்கு போனாலும், வேலை பார்க்கிற வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வெளியில இருந்தாலும், உங்களை பரலோகத்தின் வல்லமை உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. आप चाहे आपके कामकाज के लिए जाते हैं, कहीं पर भी बाहर जाते, स्वर्ग का सामर्थ्य आपके ऊपर पड़ा रहता है। 4 16 அதிகாரம் 9 வசனத்திலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக உலாவிக் கொண்டிருக்கிறது. और दूसरा इतिहास 14:9 में हम पढ़ते हैं कि परमेश्वर का दृष्टि चारों ओर अपने ओर मंडराता रहता है। உங்களை பாதுகாப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. आपको सुरक्षित रखने के लिए परमेश्वर का दृष्टि चारों ओर मंडराता है। பாதுகாப்பு தேவையாயிருக்கிற நேரத்தில் பாதுகாப்பு கொடுப்பதற்கு, बचाने के लिए परमेश्वर आपको संभालने के விபத்து लिए, வரும் பொழுது அதிலிருந்து உங்களை பாதுகாப்பது, ऐसे दुर्घटनाओं से परमेश्वर आपको बचाने के लिए, வியாதிகள் நிறைந்த நேரத்தில் வியாதிகள் தொடாதபடி அவிதமாய் காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்களை தேடி வருகிறது. और बीमारियों के समय पर ऐसे महामारी आपको न आना चाहिए, उससे परमेश्वर आपको बचाने के लिए ஆண்டவராய் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. इस सारे परिस्थितियों से परमेश्वर हमें बचाने के लिए परमेश्वर का दृष्टि चारों ओर मंडराता रहता है। 2:8 எப்படி வாசிக்கிறோம்? सगरिया 2:8 में हम ऐसे पढ़ते உன்னை हैं, தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். तुझे छूने वाले मेरी आंखों की पुतली को छुएगा। உன்னை தொடுகிற வியாதிகள் உன்னை தொடுகிறதா? என் கண்ணின் மணியை தொடுகிறது. तुझे छूने वाले बीमारी मेरी आंखों की पुतली को छूता है। பலவீனங்கள் உன்னை தொடுகிறதா? என் கண்ணின் மணியை தொடுவதை போல நான் நினைக்கிறேன். और अगर कोई भी कमजोरी तुझे बीमारी तुझे छूता है कि वो मेरे आंखों की உன்னை पुतली को தொடுகிறதா? छूता அது है। என் கண்ணின் மணியை தொடுவதை போல நான் நினைக்கிறேன். और कोई बीमारी या कमजोरी तुझे छूता है तो वो मेरी आंखों के पुतली को छूता है। ஆகையால் ஏசாயா 27:3 சொல்றார், इसलिए हम पढ़ते हैं कि यशायाह 27:3 में ஒருவர் உங்களை சேதப்படுத்தாதபடி, कुछ भी आपको हानि नहीं ஒருவர் உங்களை சேதப்படுத்தாத, कुछ भी आपको हानि नहीं எதுவும் होगा। உங்களை சேதப்படுத்தாதபடி कोई उसके हानि न करे। இரவும் பகலும் நான் உங்களை காத்துக்கொள்வேன்.
दिन और रात मैं आपकी रक्षा करूंगा। எரேமியா 31:10 இப்படி வாசிக்கிறோம். यिर्मयाह का पुस्तक 31:10 में हम ऐसे पढ़ते ஒரு हैं, மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல जैसे एक चरवाहा अपने मेमना का सुरक्षित ஒரு करता है, மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி காக்கிறான் அதே போல உன்னை நான் காப்பேன். जैसा एक चरवाहा अपना मेमना को संभाल कर रखता है, उसी तरह मैं आपको இந்த संभाल के வார்த்தைகளை रखूंगा। ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் உரிமை பாராட்டுங்கள். इन सारे प्रतिज्ञा को परमेश्वर के बच्चे आप अपने आप के लिए दावा தேவனுடைய करना है। வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், परमेश्वर के प्रतिज्ञा को पकड़कर आप प्रार्थना कीजिए, தேவனை துதியுங்கள். परमेश्वर का स्तुति कीजिए। உங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள் தேவ கரத்தில் இருக்கிறது. आपके बच्चों का और आपका जो समय है परमेश्वर के हाथों में है। எகிப்து தேசத்திலே எவ்விதமாய் எகிப்தியருக்கு வியாதி 10 வாதைகள் வந்தது. मिस्र देश में मिस्र के लोगों को 10 ऐसे विपत्तियां आए थे கோசே நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். और कोसिया के उस शहर में इजराइल लोग जी रहे थे। ஒரு கண்ணீரும் அந்த அவர்கள் குடியிருந்த இடத்திலே இல்லை, ஒரு வாதையும் எழும்பவில்லை. कोई भी हानि उनके डेरे में नहीं आया और कोई विपत्ति उनको न पहुंचा। யாத்திராகமம் 12:30 யாத்திராகமம் 11:6 வாசித்து பாருங்கள். और निर्गमन का पुस्तक 12:30 और निर्गमन का पुस्तक 11:6 को पढ़ के देखिए। இந்த வாக்குத்தத்தங்களை கவனித்து பாருங்கள். ये सारे प्रतिज्ञा को आप ध्यान எகிப்திலே दीजिएगा। மகா கூக்குரல் உண்டாயிற்று. मिस्र देश में एक बड़ा चिल्लाहट आ गया था, சாவு இல்லாத வீடு கிடையாது. जहाँ पर ऐसा एक भी घर नहीं था जहाँ पर मृत्यु न हुआ அழுகுரல் हो। இல்லாத வீடு இல்லை. और एक भी घर नहीं था जहाँ पर रोना चिल्लाना न हो। யாத்திராகமம் 11:6 வாசிக்கிறோம். लेकिन निर्गमन का पुस्तक 11:6 में हम पढ़ते हैं, அழிக்கக்கூடிய வாதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளுக்குள் வரவில்லை. और जो मारने वाला जो विपत्ति जो है इजराइल के घर में नहीं आया। அவர்களை பிடிக்க முடியவில்லை. कुछ भी वो इजराइल के बच्चों को नहीं छू पाया। காரணம் என்ன? क्यों? कारण क्या है? யாத்திராகமம் 12:13 निर्गमन का पुस्तक 12:3 में வாதியும் அழுகுரலும் இந்த கூக்குரலும் அந்த வீட்டிலே உண்டாவதற்கு காரணம் அவருடைய வீடுகளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் விசுவாசத்தோடு தெளித்தார்கள். और हम निर्गमन का पुस्तक 12:13 में हम पढ़ते हैं कि उनके डेरे पर कोई विपत्ति और हानि नहीं आया क्योंकि यीशु का लहू उन पर वहां पर बहा हुआ था। ரத்தத்தை அமிதமாய் வீட்டு நிலைக்கால்களே பூசினார். और उस लहू को उनके दरवाजे की ओर उन्होंने दरवाजे के बाहर उन्होंने लगाया। நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கொட்டிக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது और जब आप परमेश्वर के ऐसे लहू के शरण स्थान में आते हैं, அடைக்கலத்துக்குள்ளாக நீங்கள் ஓடி வரும் பொழுது जब सूली के उनके शरण स्थान में आप எப்படி पहुंचते हैं, கோசே நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராய் கர்த்தர் ஒரு வாதியும் தொடாதபடி பாதுகாத்தாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் பாதுகாக்க கர்த்தர் நல்லவர். जैसे कोसे शहर में इस्राएल लोगों को न छुए हुए परमेश्वर ने उन्हें बचाया, उसी तरह परमेश्वर आपको भी बचाएंगे। யாத்திராகமம் 12:7-13 வாசித்து பாருங்கள். வாதையும் பொல்லாப்பும் அவர்களுடைய கூடாரங்களிலே அனுபவம். और निर्गमन का पुस्तक 12:7-13 में हम पढ़ के देखिए कि कोई भी विपत्ति उन्हें ना पहुंची। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தைரியப்படுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை கனப்படுத்துவோம். परमेश्वर के बच्चे हम धीरज से रहेंगे, परमेश्वर का आदर और सम्मान करेंगे। நம்முடைய தேவன் ஜீவனுள்ளது. हमारे परमेश्वर जीवित परमेश्वर, நம்முடைய ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். हमारे परमेश्वर हमें ध्यान देते हैं, நம்மை பாதுகாக்க அவர் போதுமாய் இருக்கிறார். वो हमें संभाल कर रक्षा करने के लिए वो काफी है। பொல்லாப்பு செய்ய நினைத்து அவனை சிங்கக்கபில போட்டார்கள். சிங்கம் ஒரு பொல்லாப்பு செய்ய முடியாதபடி அந்த தேவன் தானியேலை பாதுகாத்தார். और दानियल को उस हानि पहुंचाने के लिए उसे सिंहों के गुफा में डाला गया, लेकिन वो सिंह उसे कुछ न करते हुए दानियल सुरक्षित बाहर சாத்ராக் निकल गया। மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட்டார். शाद्राक मेशक और अबेदनेगो को उस आग के भस्म में डाला गया था। ஸ்தோத்திரம். அவர்களை எந்த அக்கினியும் எதுவும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. लेकिन कोई भी अग्नि उन्हें कोई भी नष्ट या भस्म नहीं कर पाया। துஷ்டனாகிய ஆமான் மொர்தெகாய்க்கு பொல்லாங்கு செய்வதற்காக
ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். और दुष्ट आमान जो है मुर्दगाय के लिए बुराई करने के लिए वो एक पेड़ को उसने तैयार किया था. அதே தூக்கு மரத்திலே தாமே ஆமானை தூக்கி போட்டார்கள். और उसी पेड़ में उसे भी मारा गया था. मुर्दगाय को यूद जनங்களுக்கு ஒரு பொல்லாப்பு யார் செய்ய முடியவில்லை. मुर्दगाय और यूदाओं के लोगों का कोई भी हानि नहीं हुआ. எத்தனையோ காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். ऐसे कई सारे कार्यों को मैं आपसे बात कर सकता हूँ. ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக இந்த ராத்திரியிலே ஓடி வா. जो परमेश्वर के शरण स्थान में आप सभी इस रात में इस सुबह के समय पर आइए. बाइबल சொல்கிறது पवित्र शास्त्र कहता है அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். शरण स्थान में जो कोई भी आता है उनके परमेश्वर से இந்த நாட்களிலே நமக்கு அடைக்கலம். आज इस समय पर यीशु हमारे लिए शरण स्थान. அவருடைய ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. और उनका लहू ही हमारे लिए रक्षा है. ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். एक छोटा सा कहानी कहकर मैं समाप्त करता हूं. நான் படித்த சின்ன வயதிலே அவிதமா ஸ்கூல்ல படித்த ஒரு சின்ன கதை. और मैंने स्कूल में पढ़ा हुआ एक छोटा सा एक कहानी है. जीपी चक्रवर्ती என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார். जीपी चक्रवर्ती नामक एक राजा थे. ஒரு அன்புள்ள ஒரு ராஜா. वो बहुत ही प्रेमी था. தன்னுடைய ஜனங்களை ரொம்ப அதிகமாய் நேசிப்பார். वो अपने लोगों को बहुत प्रेम से ஒரு நாள் அவருடைய தோட்டத்திலே அவன் உலாவிக் கொண்டிருந்தான். एक दिन वो बगीचा में ऐसे टहल रहा था. அப்பொழுது ஒரு புறா பறந்து வந்து அவருடைய தோளின் மேல் வந்து உட்கார்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. तब एक कबूतर आकर उसके कंधे पर बैठकर वहां पर गिड़गिड़ा रहा था. இது ஏன் இப்படி ஓடி வந்து உட்கார்ந்து இருக்கிறது நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சுற்றிலும் கவனித்தால் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வல்லுரு, அதாவது ஒரு ஈகிள், ஒரு கழுகு அமிதமாய் வேகமாக அந்த ராஜா முன்பாக வந்து நின்றது. तब देखा गया कि राजा ने देखा कि क्यों ऐसे डर गया था ये कबूतर. तब ऊपर से एक बड़ा एक गरुड़ जो है वहां पर से जोर से नीचे की तरफ आ रहा था. ராஜாவை பார்த்து இப்படி பேசினது, இந்த புறா என்னக்குரியது, இதை நான் अनेक தூரமான இடங்களிலிருந்து விரட்டி கொண்டு வந்தேன், இது எனக்கு இன்றைக்கு உணவாக வேண்டும், எதை நீ கொடுத்து விடுங்கள் என்று கேட்டது. तब राजा को देखकर और गरुड़ कहने लगा कि ये कबूतर जो है आज मैंने बहुत दूर से उसे उड़ाते आया हूँ और आज मेरा खाना भोजन वही है और मुझे वो दे दो. அப்பொழுது அந்த ஜீபி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா சொன்னான், இதற்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன். तब ये जीपी चक्रवर्ती नामक राजा ने कहा कि मैंने इसे शरण स्थान दे दिया है. இதை உன்னுடைய கையிலே நான் கொடுத்து விட முடியாது. मैं इसे तुम्हारे हाथों में नहीं दे सकता. பசிக்கு உனக்கு ஆகாரம் தானே வேண்டும். तेरे भूख के लिए तुझे तो खाना ही चाहिए. தொடையினுடைய சதையை அறுத்து உனக்கு நான் கொடுக்கிறேன். मेरे पैरों के जो मांस को मैं निकाल कर चाहिए तुम्हें देता हूं. என்று அவன் உட்கார்ந்து கத்தியை எடுத்து தொடையை அறுத்து ஒரு தராசில வைத்து அவனுக்கு கொடுக்கிறார். तभी वो अपने पैरों के एक तरफ के मांस को निकालकर और अपने चाकू से उसे निकालकर वो देता है उस गरुड़ को खाने के लिए. ஒரு பக்கத்துல புறாவை அவிதமாக அந்த தராசில வைத்தான். एक बाजू में उस कबूतर को उस त्रास में रखा गया था. தன்னுடைய தொடையினுடைய மாம்சத்தை அறுத்து அவிதமாக அந்த அடுத்த தராசிலே வைத்தான். और दूसरे बाजू में उसे मापने के लिए जो त्रास रखा था उसमें अपना मांस को रखा. அந்த புறாவுக்கு ஈடாக அந்த மாம்சம் இருக்க முடியவில்லை. लेकिन उस कबूतर के सामने वो मांस नहीं रहा. கடைசியாக சிபி சக்கரவர்த்தி என்ன சொன்னார், தன்னையே அவிதமாக அந்த புறாவுக்காக ஒப்பு கொடுத்தார். तभी वो जीपी चक्रवर्ती ने क्या कहा कि अपने आप के लिए उसने अपने आप के लिए उस कबूतर के लिए अपना आप देना चाहा. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ நீ அதை செய்து கொள்ள. तब वो कहता है कि तू जो कुछ भी करना चाहता मेरे द्वारा तू करना. ஒரு சாதாரணமான ஒரு உலக ராஜா, एक साधारण सा एक संसार का राजा, தன்னை அடைக்கலமாய் ஓடி வந்த அந்த புறாவுக்கு தன்னையே அவன் பலியாக ஒப்பு கொடுத்தது போல और अपने शरण स्थान में आया उस कबूतर को बचाने के लिए अपने आप को ही जैसे उसने நம்முடைய दिया. ஆண்டவராகிய இயேசு நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். उसी तरह पर उससे भी अधिक परमेश्वर यीशु मसीह ने हमारे लिए अपना जीवन दिया. கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்க. उनके हाथों में आप अपने आप को अर्पण कीजिए. எந்த சத்துருடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்புக்கொடுத்து விட மாட்டார். कोई भी शैतान के या दुष्ट के हाथ में परमेश्वर आपको नहीं வியாதிக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டார். कोई भी बीमारी से आपको எந்த
परमेश्वर नहीं பொல்லாப்பு देंगे। உங்களுக்கு நேரிடாது. कोई भी विपत्ति आपके और नहीं आएगा। வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. कोई भी हानि आपके डेरे के निकट नहीं आएगा। நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना இந்த करेंगे। காலையிலே நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் விசுவாசியுங்கள். इस सुबह के समय पर परमेश्वर के वचनों को सुनते हुए आप परमेश्वर के वचन को विश्वास பொல்லாப்பு कीजिए। உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, कोई हानि तुझसे तेरे डेरे पर के निकट இயேசுவை नहीं आएगी। அடைக்கலமாக இந்த காலையிலே பற்றிக் கொள்ளுங்கள். यीशु को अपना शरण स्थान बनाकर आप पकड़ कर உன்னதமானவரை रखिएगा। மறைவாக்கி இயேசுவின் சமூகத்திலே நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். परम प्रधान में यीशु को अपने शरण स्थान में छुपा के रखिएगा। எந்த கொரோனா, எந்த பலவீனங்கள், எந்த பொல்லாப்பு உங்களை மேற்கொள்ளாது. और कोई भी कोरोना, कोई भी महामारी, कोई भी विपत्ति आपको आपके पास नहीं आएगा। கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். परमेश्वर आपको और आपके बच्चों को संभाल के रखेंगे, आपके परिवार को संभाल के रखेंगे। हम प्रार्थना करेंगे। நாம் கேட்ட வசனங்களை மனதில் வைப்போம். हम सुनने वाले वचनों को हमारे मन में रखेंगे। பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. कोई विपत्ति तुझे नहीं आएगा வாதை உன் கூடாரத்தை அணுகாது. और कोई हानि तेरे डेरे के निकट पर नहीं आएगा। இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு எந்த பலவீனம், சோர்வுகள், வியாதிகள் எதுவா இருந்தாலும் और ये वचनों को सुनने वाले आपके कोई भी शरीर में कोई भी बीमारी, कमजोरी कुछ भी होए, இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். ये प्रतिज्ञा को आप विश्वास कीजिए। உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். आपके लिए हम प्रार्थना करते हैं। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे रात के समय, इस अच्छे सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। ராத்திரிலே நான் ஆண்டவரே இந்த காலையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर आपके वचनों को सुनने के लिए आपने सहायता किया, उसके लिए हम धन्यवाद देते हैं। பரிசுத்த ஆவியானவரே, இந்த கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக பிரயோஜனமாக மாறட்டும். परमेश्वर पवित्र आत्मा जी, आपके बच्चे ने जो भी वचन और संदेश सुना है वो आप उनके जीवन में अधिक उपयोग होना चाहिए। ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய ஜீவிதத்திலே எந்த கவலையும் மனபாரம் இருந்தாலும் அதெல்லாம் அந்த நேரத்தில் முற்றிலும் நீங்க போகட்டும். और परमेश्वर आपके बच्चों के जीवन में जो कोई भी चिंता और मन की बोझ से भरा है वो सब इस दिनों में दूर कर दीजिए। கவலையோடு மனபாரத்தோடு இருக்கிற ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆவியானவர் தொடுவீராக. जो भी चिंता और मन के बोझ के साथ और जो भी बीमारी के साथ है वो आत्मा जी आप उन्हें छूइएगा। நீர் யெகோவா ரஃபாவா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். आप यहोवा रफा है, इसके लिए हम धन्यवाद நானே देते உன் हैं। பரிகாரி என்று சொன்னீங்கப்பா. आप ही हमारे अद्भुतकारक है करके आपने வியாதியை कहा। உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க. बीमारी को तेरे से मैं दूर करूंगा करके இந்த आपने பயங்கரமான प्रतिज्ञा किया। காலகட்டத்திலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே முற்றிலும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். और ये प्रतिज्ञा को सुनने वाले, वचनों को सुनने वाले हर एक बच्चों को आपके पवित्र हाथों में எந்த अर्पण करते हैं। ஆண்டவரே, எந்த அதேரியமோ, எந்த வியாதியோ, எந்த கொள்ளை நோயோ உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. और कोई भी बीमारी, कोई भी विपत्ति, कोई भी महामारी या हानि आपके बच्चों का नहीं आने पर आप எங்களுடைய सुरक्षित रखिएगा। தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारे देश के लिए हम प्रार्थना करते இந்த हैं। மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस मुंबई के शहर के लिए, इस महाराष्ट्र के लिए हम இந்த प्रार्थना करते हैं। சாபம் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடட்டும் ஐயா. और ये श्राप यीशु के नाम से दूर हो இந்த जाना கொள்ளை चाहिए। நோய்கள் முற்றிலும் ஒழிந்து அழிந்து போகட்டும். और ये महामारी एकदम से यीशु के नाम से पूरी நீ तरह से नाश சொல்ல होना ஆக்கும், है। நீ கட்டளை நிற்கும் ராஜா. और आप कहेंगे तो होएगा, वो रुकाएंगे तो वो बंद हो जाएगा। இந்த தேசத்துக்காக நாங்கள் பாரம் எடுத்து கண்ணீரோடு கூட ஜெபிக்க எங்களுக்கு பாரம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. और इस देश के लिए हम बोझ से भरकर प्रार्थना करने के लिए हमें बोझ भरा हृदय இந்த दीजिए। வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த தேசத்துக்காய் ஆண்டவரை போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல மன்றாட்டின் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுங்க. और इस देश के लिए हम बोझ के साथ प्रार्थना करने के लिए एक बोझ भरा आत्मा और प्राण से हमें भरिएगा। கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अर्पण करके, எல்லா नम्र करके प्रार्थना கன करते மகிமை हैं। துதி ஸ்தோத்திரம் உமக்கு செலுத்துகிறோம். सभी सारे महिमा, आदर, सम्मान आप ही को देकर हम स्तुति करके இயேசு प्रार्थना करते கிறிஸ்துவின் हैं। நல்ல நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. आमीन ஆமென், आमीन ஆமென். आमीन। உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं। ஸ்தோத்திரம். இந்த செய்தியை மற்றவங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. और ये संदेश को आप और दूसरा आपके दोस्तों को भी आप शेयर कीजिएगा। ஸ்தோத்திரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க और इस चैनल को आप सब्सक्राइब कीजिए और बाजू का बेल बटन को दबा के उसे नोटिफिकेशन आपको मिल जाएगा। ஸ்தோத்திரம். आमीन।